ஸ்டோரி 17ஆம் நூற்றாண்டில ஆரம்பிக்குது. பெங்களூர்ல வெள்ளைக்காரன் லார்ட் லெவன் பேலஸ்ல தங்கம் எடுக்கிற பத்தி மீட்டிங்கு. அடுத்ததா வேப்பூர் கிராமத்துல மன்னர்கள் பிடுங்கிய நிலம் போக மிச்சம் இருக்கிற நிலத்துல விக்ரம், அவர் மனைவி பார்வதி, குழந்தைகள் கூட விவசாயம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இதை பிடிக்காத ஜமீன்தாரு பயிர் நிலத்தை அழிக்கிறான். இதனால வெள்ளைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய வரியை கட்ட முடியல. நாங்க அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பதிலுக்கு விக்ரம் ஃபேமிலியே அடிமையாக்குறான் ஜமீன்தாரு. இந்த டைமில் இந்த இன மக்களை அடிமையாக யூஸ் பண்ணி தங்கத்தை எடுக்கலாம்னு விக்ரம்கிட்ட வரான் லார்ட் கிளமெண்ட்டு. கூலியும் கொடுத்து உணவும் தரேன்னு சொல்லவும் ஜமீன்தார்கிட்ட அடிமையாக இருக்கிறத விட வெள்ளைக்காரன்ட்ட வேலை செய்யலான்னு புறப்படுறாங்க. அங்கே அவங்கள தங்கம் எடுக்க விடாமல் நாகர்கள் இனத்தை சேர்ந்த மாளவிகா பேயா இருந்து தடை பண்ணுறாங்க. எல்லாத்தையும் தாண்டி தங்கம் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதை தோண்டி எடுக்கணும்னு திரும்பவும் கிராமத்துக்கு வந்து நிறைய ஆட்களை கூட்டிகிட்டு போகிறாரு விக்ரம். அங்கே விக்ரம் பையன் மேலே பேயா வந்துட்டு பேசுகிறா மாளவிகா. பல வினோத சம்பவங்கள் எல்லாத்தையும் தாண்டி பார்த்தா கடைசியில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. அதில் விக்ரமும் மாளவிகாவோட இனத்தை சேர்ந்தவர் தான். விக்ரமோட முன்னோர்கள் பல வருஷத்துக்கு முன்னால் தங்கத்தை எடுக்க வந்த மன்னர்களை எடுத்து போர் செஞ்சு தோற்று போய் அடிமைகளாக வாழ்ந்து அடையாளங்கள் மறந்து வாழ்ந்துருக்கிறத உணர்ந்து வெள்ளைக்காரனை அழிச்சிட்டு மாளவிகா கிட்ட எங்கள் வாழ்வு மேம்பட வழிவிடுன்னு கேட்டுட்டு போய் ஒரு கட்டி தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து தான் இன மக்கள்கிட்ட காட்டுறாரு. அவ்வளோதாங்க மூவி. இன்டர்வலுக்கு அப்புறம் ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. விக்ரம் தன்னோட சிறப்பான நடிப்பு கொடுத்துருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஜிவியோட இசை படத்துக்கு இன்னொரு ப்ளஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய்.